ஆகு 1/2026 இன்று ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழா. நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 2, இறைவசனங்கள் 1-12 முடிய. ஏரோது அரசன் காலத்தில் யூதேவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார். அப்பொழுது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி, மெஸ்ஸியா எங்கே பிறப்பார் என்று அவரிடம் விசாரித்தான். அவர்கள் அவனிடம், யூதேவில் உள்ள பெத்லகேமில் அவர் பிறக்க வேண்டும், ஏனெனில் யூதா நாட்டு பெத்லகேமை யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை, ஏனெனில் மக்களாகிய இஸ்ராயலை ஆயரென ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளான் என்றார்கள். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான். மேலும் அவர்களிடம், நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள், அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பி வைத்தான். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்பே சென்று கொண்டிருந்தது. அங்கு நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெருஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதரமே, இன்று தாயாம் திரு அவை ஆண்டவருடைய திருக்காட்சி பெருவிழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகிறது. இன்று முதல் நம்முடைய கிறிஸ்து பிறப்பு காலமானது நிறைவுற்று பொது காலத்தை நாம் தொடங்க இருக்கின்றோம். இன்றைய பெருவிழாவை பார்க்கின்ற பொழுது மீட்பு என்பது ஒரு குறிப்பிட்ட இனத்தாருக்கு மட்டும் உரிய தனி உரிமை அல்ல, மாறாக அது எல்லோருக்கும் உரிய உயர்வான கொடை என்பதை இது நினைவுபடுத்துகிறது. இயேசுவின் பிறப்பை விண்மீனின் அடையாளத்தை கொண்டு இயேசு பாலகரின் மேன்மையை உணர்ந்து அவரை கண்டு வணங்க செல்கிறார்கள் ஞானிகள். அனைத்துலகின் அரசராம் இறைவனை மனிதராக பிறந்திருப்பதை அறிந்து அவருக்கு பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலவும் காணிக்கையாக அளிப்பதை தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கை குழப்பமாகவும் பாரமாகவும் நிச்சயமற்றதாகவும் மாறும் வேளைகளில் நம்மில் ஒவ்வொருவரும் இயல்பாகவே ஒரு வெளிச்சத்தை தேடுகிறோம். வழி காட்டக்கூடிய ஒரு ஒளியை. கடல் வழி பயணிகள் கலங்கரை விளக்கை நாடுகிறார்கள். பயணிகள் வழிகாட்டு குறியீடுகளை நாடுகிறார்கள். உண்மை தேடுபவர்கள் அர்த்தத்தை நாடுகிறார்கள் என்று ஆண்டு இயேசுடைய திருக்காட்சி விழாவில் அவருடைய ஒளியை தாமே வானில் எழுப்பிய நாளாக இன்று தாயாம் திரு அவை கொண்டாடுகிறது. இது வெறும் ஒரு சிலருக்கான மீட்பு அல்ல, முழு உலகிற்குமான ஒளியின் விழா. ஆக இந்த விழாவினுடைய வார்த்தையை பார்க்கின்ற பொழுது இந்த எபிஃபனி என்ற வார்த்தை கிரேக்க மொழியிலிருந்து வருகிறது. ஆண்டவருடைய வெளிப்பாடு, தன்னை வெளிப்படுத்துதல் என்பதை இதற்கு அர்த்தமாக எடுத்துக்கொள்வோம். கடவுள் தாமே மனிதருக்கு தெரிவிக்க எடுத்த அந்த தீர்மானத்தை நினைவு கூறுவதை தான் இன்றைய விழா நாளில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய உண்மை. கடவுள் ஒருபொழுதும் மறைந்திருக்கின்ற நபர் அல்ல, தொலைவில் இருக்கின்ற நபர் அல்ல, மௌனமாக இருக்கின்ற நபர் அல்ல. அவர் தன்னை காண அனுமதிக்கின்ற ஒரு விழாவை, தன்னை கண்டடைய அனுமதிக்கின்ற ஒரு விழாவை ஒவ்வொரு மனிதரும், ஒவ்வொரு நல்வுளம் கொண்ட மனிதர்கள் உணரக்கூடிய விதத்தில் இறைவன் தன்னை வெளிப்படுத்துகின்றார்.
எசேயா இறைவாக்கினர் அழகான ஒரு அழைப்பினை தன்னுடைய புத்தகத்தில் பதிவு செய்கிறார். அதாவது, எருசலேமே எழுந்து ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது, ஆண்டோடைய மாட்சி உன்மேல் உதித்துள்ளது என்ற வார்த்தைக்கு இணங்க இந்த உலகம் பயத்தால் மூடப்பட்டிருந்த அந்த ஒரு தருணத்தில் பயம், குழப்பம், அநீதி ஆயினும் அந்த இருளுக்குள் இறைவனுடைய ஒளியானது ஊடுருவி பாய்கிறதை நமக்கு நினைவுபடுத்துகின்ற ஒரு விழா நாளாக நாம் பார்க்க வேண்டும். கிறிஸ்துவனுடைய ஒளியானது எல்லோருக்கும் இன்று உரியது. அதனால்தான் நற்செய்தியில் கிழக்கிருந்த ஞானிகளை நாம் காண்கின்றோம். அவர்கள் வெளிநாட்டவர்கள், அயலார்கள், தேடுபவர்கள். அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு சேர்ந்தவர்கள் அல்ல. அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் இனமாக இல்லாம கூட இறைவனுடைய ஒளியை உணர்ந்தவர்களாக, உண்மையை தெரிந்தவர்களாக ஆண்டவர் இயேசுவை அவர்கள் காண வருகிறார்கள். விண்மீன் வழியாக வருகிறார்கள். இடையில் ஏற்பட்ட அந்த தடைகளை தாண்டி இறைவன் அவர்களை வழிநடத்துகிறார். குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வரை விண்மீன் வழியாக அவர்களை வழிநடத்தி ஆண்டவர் இயேசுவை காண்பதற்கான எல்லா சூழ்நிலைகளையும் இறைவன் ஏற்படுத்துகின்றாக. அவர்களுடைய பயணத்தில் குழப்பம், எதிர்ப்பும் இருந்தாலும், ஏதோடைய கலக்கம் நிறைந்தாலும், இறைவன் அவர்களை பாதுகாப்பாக தன்னை காண்பதற்காக ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகின்றார். கண்ட அந்த ஞானிகளை மீண்டும் தங்களுடைய நாட்டிற்கு வேறு வழியாக, தங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு புதிய வழியில் செல்வதற்கான சூழ்நிலையும் அவர் ஏற்படுத்துகின்றார். குழந்தையை அவர்கள் கண்டபொழுது அவர்கள் மட்டில்லா மகிழ்ச்சி அடைந்தார்கள். தரையில் விழுந்து வழிபட்டார்கள். கடவுளை தன்னை வலிமையிலும் மகிமையிலும் அல்ல, பலவீனத்திலும் எளிமையிலும் இறைவன் ஒரு குழந்தையாக வெளிப்படுத்தியிருப்பதை உணர்ந்த இவர்கள் அடக்க முடியாத உணர்ச்சிகளை ஆண்டவருக்கு முன்பாக நெடுஞ்சான் கிளையாய் விழுந்து வணங்குகிறார்கள். தங்களிடத்திருந்த பொருட்களை காணிக்கையாக மாறுகிறார்கள். பொன்னும் இதுவும் வெள்ளை போலத்தையும் அளித்து அவர்கள் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார்கள். ஆண்டோடைய திருக்காட்சியானது இன்று நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறது. ஆண்டவர் எப்பொழுதுமே மனிதனுடைய பூரணமான, நிறைவான, மிகப்பெரிய கொடைகளை, உயர்வான கொடைகளை அவர் விரும்புவதில்லை. நம்முடைய சாதாரணமான எளிமையான இதயத்தை காண்கையாக்க இறைவன் நம்மை விரும்புகின்றார். ஆக இறைவனை நாம் காண வருகின்ற ஒவ்வொரு தருணத்திலும் நாம் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் வந்திருந்தாலும், நம்முடைய காயங்களுடனும், பயங்களுடனும், நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையுடனும், குழப்பத்துடனும், பலவிதம் நெருக்கடிக்குடன் நாம் வருகின்ற பொழுது, இறைவனை காண வருகின்ற பொழுது, நாம் அனைத்தையும் அந்த ஒரு பலவீனத்தோடு இறைவனுக்கு முன்பாக விழுந்து கிடக்கின்ற பொழுது இறைவனுடைய ஒளியானது நம் ஒவ்வொருவரையும் நிரப்புகின்றது. நம்முடைய வாழ்க்கையை நேரடியாக தொடுகிறது. குடும்ப கவலைகள், உடல்நல பிரச்சனைகள், பொருள் அழுத்தங்கள், தனிப்பட்ட பயிர்வை அனைத்திலும் இருந்து இறைவன் விடுவிப்பார் என்பதை இந்த ஆண்டு திருக்காட்சி விழாவானது நமக்கு வெளிப்படுத்துகிறது. நம் ஆண்டவரை தேடி வர வேண்டும். ஆண்டவரை தேடுபவர்கள் கண்டடைவார்கள் என்பதை தான் இறைவன் இன்றைய நாளில் வெளிப்படுத்துகின்றாக. நாம் அந்த ஆண்டவரை தேடி வருகின்ற பொழுது விண்மீன் வழியாக, ஆண்டவருடைய தூண்டுதலின் வழியாக, தூயாவினுடைய தூண்டுதலின் வழியாக இறைவனை நாம் காண வேண்டும். ஆக இந்த விண்மீன் வழியாக இறைவன் உணர்த்துகின்ற பாடமானது பலவிதமான வாழ்க்கை சூழ்நிலைகளில் பல அடையாளங்களை இறைவன் நமக்கு காட்டிக்கொண்டேதான் இருக்கின்றார். தம்மை காண வருவதற்கான சூழ்நிலையை வாழ்க்கையினுடைய ஒரு சில அறிகுறிகளின் வழியாக, மெல்லிய அருளின் தருணங்களில், மன்னிப்பில், பொறுமையில், சில நேரங்களில் அமைதியில், நம்மை சுற்றி நடக்கின்ற ஒரு சில நிகழ்வுகளில், சூழ்நிலைகளில் அறிகுறிகளை இறைவன் பதித்து வைக்கிறார். அந்த அறிகுறிகளை நாம் பின்பற்றுகின்ற பொழுது இறைவனை கண்டடைவும். இறைவனை கண்டடைந்த பின் நாம் நம்மையே அவரிடத்தில் காணிக்கையாக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை காணிக்கையாக்க வேண்டும். நம்முடைய வெற்றிகள், மகிழ்ச்சிகளை, அமைதியை காணிக்கையாக்க, நம்முடைய ஒவ்வொரு நல் குணங்களை, நம்மிடத்திற்கு நல் பண்புகளை ஆண்டவருக்கு காணிக்கையாக்க வேண்டும்.
அவ்வாறு ஆண்டவரிடத்தில் நாம் காணிக்கையாக்கின்ற பொழுது, நம்முடைய வாழ்க்கையை அவரிடத்தில் அளிக்கின்ற பொழுது இறைவனுடைய பிரசனம் நம்மை நிரப்புகிறது. அவருடைய ஒளியானது நம்மை வழி நடத்துகிறது. அந்த வழிநடத்தின் வழியாக நாம் திரும்பி செல்கின்ற பொழுது, வாழ்க்கைக்கு திரும்பி செல்கின்ற பொழுது இறைவன் காட்டுகின்ற வழியில் செல்ல வேண்டும். வருகிற பொழுது நாம் மனித மனப்பான்மையில் வந்திருந்தாலும் திரும்பி செல்கின்ற பொழுது நம் இறைத்தன்மையில் செல்ல வேண்டும். ஒவ்வொரு முறையும் ஆலயத்துக்கு வருகின்ற பொழுது, திருப்பலில் பங்கேற்கின்ற பொழுது, ஜெபத்தில் ஈடுபடுகின்ற பொழுது மனித பண்போடு நாம் வந்திருந்தாலும் அவற்றுடைய நிறைவில் ஒரு புதிய வாழ்க்கையை, திருந்திய வாழ்க்கையில், மன்னிப்பின் வாழ்க்கையில், சகரத்துவ வாழ்க்கையை நாம் திரும்பி செல்ல வேண்டும். ஒரு புதிய வழி இறைவன் ஏற்படுத்துகின்ற அந்த புதிய பாதையில் நாம் நடக்க வேண்டும். அதுதான் இந்த விழாவுடைய நிறைவாக எடுத்துக்கொள்ளணும். ஆண்டவரை தேடி வருகிறது, தேடி வந்த இறைவனை கண்டடைவதும், கண்டடைந்த இறைவனுக்கு நம்மை காணிக்கையாக்குவதும், நம்மை காணிக்கையாக்கிய அந்த இறைவனுக்கு முன்பாக நாம் வாழ்கின்ற பொழுது, திரும்பி செல்கின்ற பொழுது புதிய பாதையில், ஆண்டவருடைய பிரசன்ன பாதையில் நாம் செல்ல வேண்டும். அவ்வாறு செல்கின்ற பொழுது புதிய வழி நம்முடைய இல்லமானது தூயாவினால் நிரப்பப்படுகிறது, ஆண்டுடைய விண்மீனால் நிரப்பப்படுகிறது, ஆண்டுடைய பிரசன்னத்தால் நிரப்பப்படுகிறது. பாலன் இயேசுனுடைய அருமையான வாழ்க்கையின் மூலமாக நாம் நிரப்பப்படுகின்றோம். ஆகவே பிரியமானவர்களே, இன்றைய நாளில் நாம் சந்திக்க போகின்ற நபரிடத்திலும் செய்ய போகின்ற ஒவ்வொரு வேலையிலும் இறை பிரசனத்தை உணர்ந்து ஆண்டுடைய திருக்காட்சியை கண்டடைந்த நாம் நம்மில் இறைவனுடைய திருக்காட்சியை பிறருக்கு அறிவிக்க, நாமும் பிறருக்கு ஆண்டுடைய அன்பை அறிவிக்கின்ற ஒரு இறைவாக்கினராக மாற தொடர்ந்து இந்த நாளில் செவிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து தன்னுடைய திருக்காட்சிகள் பல வகைகளில் இன்று நம்முடைய சூழ்நிலையும் வாழ்க்கையிலும் இறைவன் காட்டியருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. அன்பும் கருணையும் நிறைந்த எங்கள் விண்ணக தந்தையை, இருளால் மூடப்பட்டிருந்த உலகில் உமது ஒரே மகனாக இயேசு கிறிஸ்துவை ஒளியாக வெளிப்படுத்தியதற்காக இன்றைய ஆண்டுடைய திருக்காட்சி விழாவில் உம்மை நன்றியுடன் போற்றுகிறோம். ஆண்டவரை எங்களை தேடி வந்து உம்மையே எங்களுக்கு வெளிப்படுத்தி இந்த பேரன்பின் இரகசியத்தை ஆழமாக உணரச் செய்தருளும். ஞானிகளைப் போல எங்கள் உள்ளங்கள் எழும் ஏக்கங்களையும் தேடல்களையும் நீர் அளிக்கும் சிறிய ஒளியை நம்பி நடக்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்கள். எங்கள் வாழ்க்கையில் வரும் பயங்கள், கவலைகள், குழப்பங்கள் மற்றும் போராட்டங்களின் நடுவிலும் உமது சன்னதியை அடையாளம் காண ஒரு பிரசனத்தை உணர்ந்து கொள்ள எங்களுடைய கண்களை திறந்தருளும். எளிமையிலும் மௌனத்திலும் பலவீனத்திலும் தம்மை வெளிப்படுத்துகிற வழிகளை நின்று நாங்கள் உணர்ந்தருள எங்களுக்கு அருள் புரியும். ஆண்டவரை, ஞானிகள் தங்களால் ஏன்ற சிறந்த காணிக்கையாக அர்ப்பணித்ததை போல, அவரிடத்தில் இருந்ததை அவர்கள் காணிக்கையாக்கியதை போல என்று உமக்கு முன்பாக எங்கள் வாழ்க்கையையும், எங்கள் நேரங்கள், திறமைகள், உழைப்பு, வலிகள், காயங்கள் கூட ஒரு பாதத்தில் வைக்க எங்களுக்கு மன துணிவை அளித்தருளும். உம்முடைய மகனை சந்தித்த பின்பு எவ்வாறு வேறு வழியாக திரும்பிய ஞானிகளைப் போல உம்மிடத்தில் நிகழ்கின்ற ஒவ்வொரு உண்மையான சந்திப்பும், உம்மை சந்திக்க வருகின்ற ஒவ்வொரு தருணத்திலும், ஜெபத்திலும், மன்றாட்டுடைய நிகழ்விலும், அதனுடைய இறுதி நாங்கள் திரும்பி எங்களுடைய வாழ்க்கைக்கு செல்கின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கையினுடைய திசைகளை, பாவ திசைகளை மாற்றி ஒரு பரிசுத்த தெய்வீக பிரசன்னத்தை உணர்கின்ற ஒரு வாழ்க்கையில் நாங்கள் செல்ல எங்களை ஆசீர்வதித்தலும். எங்களுடைய பழைய பாவ வழிகளை விட்டுவிட்டு புதிய வாழ்க்கை பாதையில் நடக்க எங்களை வழி நடத்தியறலும். ஆண்டவரே, இந்த நாளில் உமது ஒளியை எங்களுடைய எண்ணங்களை வழி நடத்தப்படட்டும். உமது வார்த்தைகளால் எங்கள் முடிவுகள் வடிவமைக்கப்படட்டும். உமது அன்பு எங்களுடைய செயல்களை பிரகாசிக்கட்டும். நாங்களும் பிறருக்காக ஒளியாகவும் சாட்சியாகவும் மாற அருள் புரிந்தருளும். ஆண்டவரே, உம்மையே நம்பி இந்த நாள் முழுவதும், இந்த நாளுடைய ஒவ்வொரு காரியங்களின் நிகழ்வுகளையும், சந்திப்புகளையும், பயணங்களையும் பாதத்தில் வைக்கின்றோம். அனைத்திலும் உம்மை நாங்கள் கண்டடைய, உம்மிடம் நாம் முதல் வந்து சேர எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதித்து பலப்படுத்தி எல்லா விதமான அருள் வரங்களை பொழிந்து ஆசீர்வதித்தருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.